ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்பஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய நாள் 1/7/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் மாதத்தின் முதல் நாள். இந்த மாதத்துல முருகப்பெருமான் நமக்கு என்ன வகையான செய்திகளை ஆருடத்தின் மூலியமா கொடுக்க போறார் அப்படின்றத பத்தியும், இந்த நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தியும் நாம இந்த ஆருடத்துல பார்த்துடலாம். ஆருடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இது எல்லாமே மனசுல நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. நாம இப்ப ஆருடத்தை பார்த்துடலாம். ஓம் சரவண பவன். முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் அப்படின்னா 2 அப்படின்றது. இந்த மாதத்தின் முதல் நாள்ல முருகப்பெருமான் இந்த எண்ணை கொடுத்திருக்காரு. இந்த எண்ணுக்கு முருகப்பெருமான் என்ன பூவை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அசோகு அப்படின்ற ஒரு பூவை பத்தி ஆருடத்துல சொல்றாரு. இதன் மூலியமா நிறைய பேர்த்துக்கான செய்திகளையும் முருகப்பெருமான் அவங்க பக்தர்களுக்கு தெரிவிக்கிறாரு. முருகப்பெருமான மனசு நினைச்சுக்கோங்க. நம்ம ஆருடத்தை படிக்க ஆரம்பிச்சிடலாம். அசோகு. கிரகராசியை பார்ப்பவரே, உனக்கு ஆண்டவனின் சகாயமும் உறவு முறையாரின் உதவியும் அரிய பெரியோர்களின் ஆதரவும் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டவசம் பொருந்தி விளங்குவாய். தவிர சில நாட்களாக உன் குடும்பத்தில் உள்ள கவலையும் கஷ்டமும் சடூரமான நோயும் துடியான கண்டங்களும் அடியோடு விலகும். நாள் போக போக அபாரமான செல்வாக்கும் தேக ஆரோக்கியமும் அண்டின பேர்களை ஆதரிக்கும் தன்மையும் ஆழ்ந்து யோசிக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் அபஜயமில்லாமையும் புதிய பந்துக்களின் உறவும் புத்திர பாக்கியமும் புண்ணியமும் தலைக்க கண்ணியமான தான தர்மத்தின் மேல் பற்றும் பொல்லாத கவலைகள் விலகவும் காலம் நெருங்கியுள்ளது. ஆனால் இதில் ஒரு குறையுண்டு. அதாவது சுமார் 1 வருட காலமாக ஜென்மத்தில் ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறான். அந்த ராகு கொடியவனாதலால் உன்னை பல வழியிலும் கெடுத்திருப்பான். இருந்தாலும் 12 தினத்தில் அந்த ராகு ஒளியப் போகிறான். அதன் பிறகு எந்த காரியத்திலும் உனக்கு ஒரு சிக்கலும் ஏற்படாது. நினைப்பதெல்லாம் உனக்கே ஜெயம் உண்டு. இப்பொழுது எதிலும் அவசரப்பட்டு பிரவேசிக்காதே. பிரவேசித்தால் அபஜயமே காணப்படும். இது உத்தமம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் உத்தமம் அப்படின்ற வார்த்தை மூலியமா நம்ம கொடுத்திருக்காரு. இந்த நாளை சிறப்பான நாளா முருகப்பெருமான் நமக்கு மாத்தி கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய எச்சரிக்கைகள் மூலியமா இந்த நாளை விளக்கி இருக்கிறாரு. அதனால இந்த ஆரிடத்துல கொடுத்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாத்திலையும் செயல்படுங்க. இந்த நாள் சிறந்த நாளா தான் இருக்கும். முருகப்பெருமான் என்னைக்குமே நமக்கு துணையா இருந்து நல்லாசி புரிவாரு. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிக்க படிக்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வேல்மாறல் படிக்கிறது மூலியமா வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கும். நீங்க அதை கண்கூடாவே பார்ப்பீங்க. வேல்மாறலை கேட்கறத விட அதை நீங்களா உங்க மனசார படிக்கிறது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆரிடத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் பலன் மட்டும் இல்ல, ஒரு நபருடைய வாழ்க்கை நிலையை கூட இந்த ஆரிடத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த நாள் பலனை பார்க்கறதுனாலையும் வருட பலன், மாத பலன் இதெல்லாம் சொல்றதுனாலையும் நம்ம முருகன் ஐயாவுடைய பேரை உள்ளீடா கொடுத்து நம்ம அவரை மனசார வேண்டி இந்த ஆரிடத்தை படிக்கிறோம். இதே ஒரு தனிப்பட்ட நபருக்கு தேவை அப்படின்னாலும் அவங்களுடைய பேரையும் இதுல உள்ளீடா கொடுத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகங்கள், அவங்க என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறாங்க, என்னென்ன எச்சரிக்கைகள் அவங்களுக்கு கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே இந்த புஷ்ப ஆரிடத்தின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல தோல்வி அப்படின்றது கிடையாது. இதுல ஒரு எச்சரிக்கை அப்படின்றது தான் இதுல மெயினான விஷயமே. இதுதான். இதுல தோல்வி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒண்ணு ஜெயம், இல்லைன்னா தாமதம். அவ்வளவுதான். 2 விஷயம்தான். இது மூலியமா நிறைய எச்சரிக்கைகளை நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த ஆரிடத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட நபர்கள் பேரை உள்ளிட தெரியாதவங்க கூட மறக்காம அவங்களுடைய பேரையும் ஊரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்காக நாங்க பார்த்து அவங்களுக்கான இதை நாங்க வீடியோவை நம்ம மாத்தி போடுறோம். இந்த இந்த வெப்சைட்டை பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். மறக்காம போய் எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்களா சொந்தமா இது மூலியமா, இந்த ஆரிடத்தின் மூலியமா நீங்க நல்ல ஒரு பலன்களை காண முடியும். இதை கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம். நீங்க நீங்க பண்ற இடத்துல போய் பணத்தை விரயம் பண்ணி அவங்க நல்ல போலியான நபர்கள் கிட்ட பணத்தை விரயம் பண்ணாதீங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களும் கேள்விகளையும் மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வம் மனசுல நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு இந்த ஆரிடத்தை பாருங்க. இது மூலியமா அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்களையும் நல்ல செய்திகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையில் நல்ல மேல்மையான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. யாருக்காச்சும் இந்த ஆரிடம் பார்க்க தெரியல அப்படின்னாலும் கூட அவங்களோட பேரை உள்ளீடா கொடுங்க. நாங்க உங்களுக்காக பார்த்து அவங்களுக்கான விஷயத்த நாங்க வீடியோவா இதுல போடுறோம். இந்த நாளை முருகப்பெருமான் சகலத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு
இத்துடன் இந்த காணொலியை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஓம் சரவணபவன். நன்றி.